பச்சை மலை மீது உள்ளீலை. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட்டு, கோஸு, ஒரு ஆனியன், ஒரு 3 எக்கு, ஃப்ரைட் ரைஸ் மசாலா, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம வடிச்ச சாதம். இவ்வளவுதாங்க இந்த இன்கிரீடியன்ஸு. நம்ம ஃப்ரைட் ரைஸு ஒரு 1/4 மணி நேரத்தில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாமா? டக்குன்னு காய்கறியை வெட்டுவோம், சமைப்போம். ஓகே, நம்மளோட கடாயில் எண்ணெய் காய வச்சாச்சு. பல வண்ணமான காய்கறிகள் பார்த்தீங்களாங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு மூவர்ண கொடி மாதிரி கேரட், பீன்ஸ், கோஸ், ஆனியன், கிரீன் சில்லி, எக் இதெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஆனியன் போட்டு நல்லா ஒரு வதக்குன்னு வதக்கிக்கணும். நம்ம செல்வியக்கா ஸ்டைலில் 2 பெரட்டிக்கலாமா? மூவர்ண காய்களை சேர்த்துக்கலாமா? பீன்ஸு, கேரட்டு, கோஸ் இந்த மூவர்ண காய்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கணும்னு இல்லை, காய் வேகிற அளவுக்கு நமக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதங்கிருச்சு காய்கறி. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸில் இந்த 3 தான் விட்டுட்டேங்க. அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பொடி அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ், சோயா சாஸ் ஒரு அளவு தான், திட்டமாக ஊற்றிக்கலாம். பெப்பர் தூள் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அளவு ரைஸ் போட்டுக்கலாம். நான் ஹேண்ட்லேயே எடுத்து போடுறேன், தேவைப்படுறவங்க கரண்டிலே எடுத்து போடுங்க. நமக்கு தேவையான அளவு நம்ம எவ்வளோ வேக வச்சிருக்கோமோ நமக்கு தெரியலங்க. ஒரு கிச்சன் கிங்குக்கு ஓகேமா இப்ப உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்கள். எனக்கு அப்படி போடுங்க. அப்படி போடுங்கிற பாட்டா தெரியும். எவ்வளோ அரிசி போடணும், எவ்வளோ சாதம் போடணும். நம்மளும் ஒரு கிச்சன் கிங்கு தானங்க. தாங்க நம்ம லாஸ்டா கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் பொடியும் கொஞ்சம் பிஞ்ச் சால்ட் போட்டிருக்கோம். ஆனா கொஞ்சம் உப்பு கம்மியா தெரிஞ்சது. இது கூட சிக்கன் 65 வறுத்து இது கூட போட்டு வச்சா சில்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இது கட் பண்ண கொத்தமல்லி இல்லைங்க, பெருசா இருக்கு. அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. அதாவது நம்ம அர்ஜென்ட்ல அண்டால கைவிட்டா கூட போகாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்குங்க நம்ம சமையல். இது வந்து சிம்பிள் தான், 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். சூப்பரான உதிரியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம ராகினியை சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகேங்க, நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்க. தேங்க்யூ எவ்ரிவன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? ஓகே, பாய்.